نستعينه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق الجهاد حتى آتاه الله اليقين صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம் என்றும் வழிகாட்டல்களிலே சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், விடயங்களிலே மிகவும் கெட்டது பிதஅத்துகள் நூதனங்கள் என்றும், ஒவ்வொரு நூதனங்களும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு பிதஅத்தும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்கின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கூறி இந்த குத்பா பிரசங்கத்தின் மொழிபெயர்ப்பை ஆரம்பிக்கின்றேன். மஸ்ஜிது நபவியிலே சென்ற வாரம் நோன்பின் அர்த்தங்கள் மற்றும் ஷஅபான் மாதத்துடைய சிறப்பு என்கின்ற தலைப்பிலே இமாம் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிலஹுல்லா அவர்கள் குத்பா பிரசங்கம் நடத்தினார்கள். அவர் அந்த குத்பா பிரசங்கத்திலே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் வழிபாடு என்பது ஒரு சிறந்த வியாபாரமாகும். அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் என்பது அது ஒரு சிறந்த லாபமாகும். இந்த சுவர்க்கம் இருக்கின்றதே, அது மனிதர்கள் வெறுக்கின்ற விடயங்களை கொண்டு சூழப்பட்டதாகவும், நரகம் மனோ இச்சைகளை கொண்டு சூழப்பட்டதாகவும் இருக்கின்றது. وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ நீங்கள் உங்களுடைய கூலிகளை மறுமை நாளிலே நிரப்பமாக பெற்றுக்கொள்வீர்கள். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ எவர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகின்றாரோ ஃபகத் ஃபாஸ் அவர் வெற்றி பெற்று விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, அது ஒரு ஏமாற்றத்தின் சொத்தாக இருக்கின்றது என்கின்ற ஆல இம்ரானின் 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஃபத்தகுல்லாஹ ஃபீமா அமர் மனிதர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏவிய விடயங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகுஃபு அம்மா நஹா அன்ஹு வஸஜர் அல்லாஹு தஆலா உங்களை தடுத்த விடயங்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத் ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அது மறுமை நாளுக்காக முற்படுத்தியதை பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் செய்கின்ற விடயங்களை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்கின்ற சூரா அல் ஹஷ்ருடைய வசனத்தை ஓதியவர்களாக இமாம் அவர்கள் இந்த குத்பாவிலே அவருடைய வசியாவை சொல்லிக் கொள்கின்றார்கள். மனிதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு இருக்கின்றதே, அது ஒரு சிறந்த ஒரு மகத்துவம் மிக்க வணக்கமாக இருக்கின்றது. அல்லாஹுக்கு நாங்கள் அல்லாஹுவை நெருங்குகின்ற மிகவும் ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஒரு மகத்துவம் மிக்க உயர்ந்த ஒரு வழிபாடாக இருக்கின்றது. இந்த நோன்பை பொறுத்தவற்றிலே அது நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதும், மனோ இச்சைகளை விட்டு விடுவதும், அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய விடயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்வதுமாக இருக்கின்றது. அதனுடைய முக்கிய நோக்கம், நோன்பின் மூலமாக நாங்கள் பெறுகின்ற முக்கிய நோக்கம், பயன் அல்லாஹுடைய தக்வாவாக இருக்கின்றது. தக்வல்லாஹ் வ தஹ்தீபுன் நஃப்ஸ் எங்களுடைய நஃப்ஸை நாங்கள் தூய்மைப்படுத்துவதும், வ தஸ்கியதுஹா மினன் நக்ஸி வல் கலல் எங்களுடைய நஃப்ஸை குறைகள் இருந்து தூய்மைப்படுத்துவதும் இந்த நோன்புடைய நோக்கமாக இருக்கின்றது. அதே போன்று வஹசூலுல் அஜ்ரி வஸ்ஸவாப் மின்ஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்திலே இருந்து
மகத்துவமான கூலிகளை அடைந்து கொள்வதும் இந்த நோன்புடைய நோக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு என்பது ஒரு சிறந்த வணக்கமாக இருக்கின்றது. எங்களுக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது. இந்த நோன்பை பொறுத்தவரையிலே அது பொறுமையாளர்களுடைய வணக்கமாகவும், அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களுடைய கட்டிச்சாதமாகவும், வெற்றியாளர்களுடைய சேமிப்பாகவும் இந்த நோன்பு இருக்கின்றது. இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா இந்த நோன்பை ஆதமுடைய மகனுடைய அமல்களை அல்லாஹு தாலா 2 பங்காக பிரிக்கின்றான். அந்த ஒரு பங்கிலே நோன்பை மாத்திரம் அல்லாஹு தாலா தனியாக வைத்துவிட்டு அடுத்த எல்லா அமல்களையும் அடுத்த பங்கிலே வைப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸிலே காண முடியுமா இருக்கின்றது. குல்லு அமலி பினி ஆதம யுதாஅஃப், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு அமலும் அது இரட்டிப்பாக்கப்படுகின்றது. அல் ஹசனத்து அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு நன்மை இருக்கின்றது, அது 10 மடங்காக இரட்டிக்கப்படுகின்றது. இலா சப்அமிஅத்தி ضعஃபின், இந்த அளவிற்கென்றால் 700 மடங்கு வரைக்கும் ஒருவர் செய்கின்ற ஒரு நன்மை பன்மடங்காக்கப்படுகின்றது. قال الله تعالى إلا الصوم, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நோன்பை தவிர فإنه لي, அது எனக்குரியதாகும், وأنا أجزي به, அதற்குரிய கூலியை நானே வழங்குகின்றேன். يدع طعامه وشهوته من أجلي, அவனுடைய உணவையும் அவனுடைய ஆசைகளையும் எனக்காக அவன் விட்டு விடுகின்றான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே நோன்பை பொறுத்தவரையிலே அது நோன்பு 700 மடங்குகளை விடவும் அதிகரிப்பதற்கு முடியுமான ஒரு அமலாக அந்த நோன்பு காணப்படுகின்றது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷமான தருணங்கள் இருக்கின்றன. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒரு சந்தோஷமான தருணம் அவன் நோன்பை விடுகின்ற போது, வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, அடுத்த சந்தர்ப்பமாகின்றது அவனுடைய ரப்பை அவன் சந்திக்கின்ற போது என்கின்ற முஸ்லிம்லே வருகின்ற அந்த அறிவிப்பை இமாம் அவர்கள் கூறி நோன்புடைய சிறப்பை தெரிவிக்கின்றார்கள். புகாரியிலே வருகின்ற ஒரு அறிவிப்பிலே குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்ல ஸௌம், ஆதமுடைய மகனின் எல்லா அமல்களும் அவனுக்குரியதாகும், நோன்பை தவிர ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, அது எனக்குரியதாகும், அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன். வல ஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி, ஒரு நோன்பாளுடைய வாயில் இருந்து வெளியாகக்கூடிய வாடை இருக்கின்றதே, அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும் மனமானதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற அந்த ஹதீஸ் புகாரியிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான், சுவர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கின்றது, யுகாலு லஹு ரையான், அதற்கு ரையான் என அழைக்கப்படுகின்றது. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நோன்பாளிகள் அதனூடாக நுழைவார்கள். லா யதுகுலு மஅஹும் அஹதுன் கைருஹும், அவர்களை அன்றி வேறொருவரும் அந்த வாயிலால் நுழைய முடியாது. யுகாலு ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என அழைக்கப்படும். அப்போது ஃபயகூமூன ஃபயதுகுலூன, நோன்பாளிகள் எழுந்து அந்த வாயிலினால் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். ஃபஇதா தகல ஆகிருஹும், அவர்களை இறுதியானவர் நுழைந்து விட்டால் உக்லிக ஃபலம் யதுகுல் மின்ஹு அஹதுன், அந்த வாயில் மூடப்படும், அதனூடாக வேறொருவரும் நுழைய முடியாது என்பதாக முஸ்லிமிலே வருகின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை பொறுத்தவரையிலே அது ஒரு கேடயமாக இருக்கின்றது. நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாகவும், பாவங்களில் இருந்தும் எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுவதிலிருந்தும் ஷைத்தானுக்கு வழிபடுவதில் இருந்தும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது. நோன்பாளிக்கு அல்லாஹு தாலா 2 சந்தோஷமான தருணங்களை வைத்திருக்கின்றான். நோன்பாளிக்கு என்று அல்லாஹு தாலா ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயிலை வைத்திருக்கின்றான். எனவே அவ்வளவு சிறப்பு கொண்டதாக இந்த நோன்பு காணப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு இருக்கின்றதே அது மிகவும் சிறந்த நோன்பு. அது ரமதான் மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக அஃதலு சியாமி ததவ்வுஇ சியாமு ஷஹரி ஷஅபான், அதற்கு அடுத்தபடியாக சிறப்புக்குரிய நோன்பாக ஷஅபான் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பாக இருக்கின்றது. நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்ற மாதமாகிய ஷஅபான் மாதம் அவ்வளவு நோன்பிற்கு சிறப்பு பெற்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
في الشهر من السنة أكثر صياما منه في شعبان. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்திலே இருக்கின்ற மாதங்களிலே அதிகம் நோன்பு நோக்கின்ற மாதமாக ஷஅபான் மாதம் இருக்கின்றது. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூம் ஹத்தா நகூல் லா யஃப்திர். நபி அவர்கள் ஷஅபான் மாதத்திலே தொடர்ந்து நோன்பு நோட்கொண்டிருப்பார்கள். அவர் நோன்பு விடமாட்டார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு தொடர்ந்து நோன்பு நோட்பார்கள். வைஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூம். அதே போன்று ஷஅபான் மாதத்திலே சில நாட்களிலே நோன்பை விட்டுக் கொண்டிருப்பார்கள், திருப்பி நோன்பு நோக்க மாட்டார்கள் என்கின்ற அளவிற்கு விடுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹரின் இல்லா ரமதான் வமா ரஅய்துஹு அக்ஸரு சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோற்றதாக இருந்தால் அது ரமதான் மாதம் மாத்திரம்தான். அதே போன்று ஒரு மாதத்திலே அதிகம் அவர்கள் நோன்பு நோற்றார்களாக இருந்தால் அது ஷஅபான் மாதமாக இருக்கும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். எனவே ஷஅபான் மாதம் அதிகம் நோன்பு நோட்பதற்கு உரிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூமு ஷஹரன் மின ஷுஹூரி மா தஸூமு ஃபீ ஷஅபான். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மாதங்களிலே ஷஅபான் மாதத்திலே நோன்பு நோட்கின்ற அளவிற்கு அதிகம் நோன்பு நோட்டதை நான் காணவில்லை என்பதாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கூறிய போது, قال ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. அது எப்படிப்பட்ட மாதம் என்றால், மனிதர்கள் ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்திலே மனிதர்கள் பராமுகமாக இருந்து கொள்கின்றார்கள். وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين. அந்த மாதம் அது அடியார்களுடைய அமல்கள் ரப்புல் ஆலமீன் இடத்திலே உயர்த்தப்படுகின்ற மாதமாக இருக்கின்றது. فأحب أن يرفع عملي وأنا صائم. எனவே நான் அந்த மாதத்திலே என்னுடைய அமல் உயர்த்தப்பட நான் ஆசைப்படுகின்றேன். வானசாயும், நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலையிலே என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற அந்த ஹதீஸ் நசாயிலே அறிவிக்கப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், கான அஹப்பு ஷுஹூர் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயசூமஹு ஷஅபான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நோன்பு நோட்பதற்கு விருப்பமான மாதமாக ஷஅபான் மாதம் இருந்தது என்பதாக கூறுகின்றார்கள். அது ஹாக்கிமிலே அறிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு நோற்ற மாதமாக இந்த மாதம் ஷஅபான் மாதம் இருக்கின்றது. எனவே உங்களால் முடிந்த அளவிற்கு நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகிய கடன் வழங்குங்கள். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின், நீங்கள் உங்களுக்காக வேண்டி நீங்கள் முற்படுத்தி வைக்கின்ற நல்ல விடயங்களை தஜிதுஹு இன்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கண்டு கொள்வீர்கள். ஹுவ கைரன் வஅஅஸம அஜ்ரா, அது ஒரு சிறந்ததாகவும் மிகவும் மகத்துவமான கூலியாகவும் நீங்கள் கண்டு கொள்வீர்கள். வஸ்தக்ஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹு தஆலா அதிகம் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் என்கின்ற சூரா அல் முஸம்மிலுடைய ஆயத்தை நினைவு கூறுவர்களாக ஷஅபான் மாதத்திலே நாங்கள் செய்கின்ற நல்லமல்கள் கர்தன் ஹசனா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு எங்களுக்கென்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முற்படுத்தி வைத்த நல்ல கடனாக இருக்கின்றது என்பதை நினைவு கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த மாதத்திலே நோன்பு நோற்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அல் குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கு தயாராகின்ற நல்லடியார்களாகவும் ஆக வேண்டும் என்கின்ற விடயத்தை நினைவூட்டியவர்களாக முதலாவது குத்பாவை இமாம் அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். இரண்டாவது குத்பாவிலே இமாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆனஸ பிதாஅத்திஹி வதிக்ரிஹி வஹ்ஷத்தல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாகவும் அவனை வழிபடுவதன் மூலமாகவும் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற அந்த சஞ்சலங்களை நீக்கிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என அவருடைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுடைய திக்ரின் மூலமாக
உள்ளங்கள் அமைதி பெற மாட்டாதா என்கின்ற சூரா அர்-ரஅத் 28வது வசனத்தை ஓதியவர்களாக அந்த விடயத்தை நினைவு கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா فضل بعض الأزمان والأوقات وخصها ببعض العبادات والطاعات. அல்லாஹு தஆலா சில மாதங்களை சில காலங்களை அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கின்றான். அந்த காலங்களுக்கு அந்த மாதங்களுக்கென்று அந்த இடங்களுக்கென்று அல்லாஹு தஆலா சில அமல்களை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு வைத்திருக்கின்றான். எனவே அந்த அமல்களை நாங்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே நல்லமல்களை பெற்ற அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே ரமதான் மாதத்தை எங்களுக்கு அடைவதற்குரிய பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் நினைவூட்டுகின்றார்கள். அடுத்த விடயமாக முஸ்லிம் சமூகத்தினரே, இன்னல்லாஹ லம் யஹ்லுக்கும் அபஸா, அல்லாஹ் தஆலா உங்களை வீணாக படைக்கவில்லை. வலம் யத்ருக்கும் ஹமலா, உங்களை அல்லாஹ் தஆலா இந்த பொறுப்பின்றி வீணாக விட்டு வைக்கவில்லை. வகத் ஹலகல் மௌத வல் ஹயா, அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு படைத்து வைத்திருக்கின்ற நோக்கம் என்னவென்றால் லியப்லுவக்கும் அஹ்ஸனு அமலா, எங்களிலே எவர் அதிகம் நல்லமல் செய்கின்றார் என்பதை அல்லாஹு தாலா சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் எங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று மறுமை நாளிலே எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரீட்சைக்காக அந்த சோதனைக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அமல்களையும் எங்களுடைய செயல்களையும் நாங்கள் எங்களுடைய சொற்களையும் செயல்களையும் நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று மறுமை நாளிலே நாங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நாம் எங்களை விசாரித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நப்சுகளை நாங்கள் அடிக்கடி முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய சந்திப்புக்காக நாங்கள் தயாராக வேண்டும் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் நினைவூட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதம் இருக்கின்றது, அது அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதமாக இருக்கின்றது. அமல்கள் உயர்த்தப்படுகின்ற என்கின்ற விடயம் சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எனவே இது அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதம் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஃபஹ்ரிசு அலல் ஹவாத்தீம், எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற போது நாங்கள் நல்லமல்கள் செய்தவர்களாக எங்களுடைய அமல்களை நாங்கள் முடித்திருக்க வேண்டும். எங்களுடைய அமல்களை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். எங்களுடைய அமல் ஏடுகளிலே நாங்கள் உயர்த்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் நல்லமல்கள் அதிகம் செய்தவர்களாக எங்களுடைய ஏடுகள் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நோன்பு நோற்றவராக இருக்கின்ற நிலையிலே என்னுடைய அமல் ஏடு உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஷஅபான் மாதத்திலே எங்களுடைய நல்லமல்கள் அல்லாஹ்விடத்திலே அமல் ஏடு உயர்த்தப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நல்ல அமல்கள் செய்தவர்களாக, அதிலும் குறிப்பாக நோன்பு நோற்றவராக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நல்லமல் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இபாதத் என்பது வக்துல் கஃப்லா, எல்லா மனிதர்களும் பராமுகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே செய்யப்படுகின்ற அமல் இருக்கின்றதே, அது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஹதீஸிலே நினைவூட்டி இருக்கின்றார்கள். எனவே மனிதர்கள் பராமுகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நல்லமல் அது மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தாலிக ஷஹ்ருன் யக்ஃபுலுன் நாசு அன்ஹு, அந்த ஷஅபான் மாதம் இருக்கின்றதே மனிதர்கள் மறந்திருக்கக்கூடிய பராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. பைன ரஜபின் வ ரமலான், ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த ஷஅபான் மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். என்றால் ரஜப் மாதத்தை பொறுத்தவரையிலே அது அஷ்ஹுருல் ஹுரும் உடைய ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த மாதத்திலே மனிதர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள். அதே போன்று ரமலான் மாதமும் நோன்பு நோக்கப்படுகின்ற ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றது. எனவே அவைகளுக்கு இடைப்படுகின்ற அந்த ஷஅபான் மாதம் மனிதர்களிடத்திலே கவனத்திலே எடுக்கப்படாமல் விடப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. எனவே அதிலே நாம்
கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நினைவூட்டுகின்றார்கள். وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين. அந்த மாதம் அது இன்னும் ஒரு சிறப்பை கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே ரப்புல் ஆலமீனிடத்திலே எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது என்கின்ற விடயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே கஃப்லா என்று சொல்லக்கூடிய அந்த மறதியில் இருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மறதி இருக்கின்றதே, அது ஒரு அடியானையும் அவனுடைய ரப்பிலிருந்து தூரப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த மறதி இருக்கின்றது. அல்லாஹு தாலா சூரா அல் ஆராஃபிலே 205வது வசனத்திலே கூறுகின்ற போது, வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வகீஃபா, உம்முடைய ரப்பை நீங்கள் தலர்ருஅன், அல்லாஹ்விடத்திலே மிகவும் கெஞ்சியவர்களாக, பச்சாதாபப்பட்டவர்களாக, வகீஃபத்தன் பயந்தவராக நீங்கள் உம்முடைய ரப்பை நீங்கள் நினைவு கூறுங்கள். வதூனல் ஜஹ்ரி மினல் கவுல், நீங்கள் பகிரங்கமாக இல்லாமல் அமைதியாக நீங்கள் ரப்பை நினைவு கூறுங்கள். பில் குதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுங்கள். வலா தகுன் மினல் காஃபிலீன், மறதியாளர்கள் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய தூதரை பார்த்து குறிப்பிடுகின்றான். எனவே மறதி, பராமுகம், கஃப்லா என்பது எங்களுடைய ஒரு அடியானுக்கு ரப்புக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பை அறுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம் அவர்கள் நினைவுபடுத்திய முக்கியமான விடயம், எங்களுக்கு சென்ற ரமதான் மாதங்களிலே கதாகள் ஏதாவது இருந்தால் அவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஷஅபான் மாதம் முடிவதற்கு முன்னால் எங்களுடைய கதாவான நோன்புகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் அந்த கதா நோன்புகளை நாங்கள் அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் வரும் வரைக்கும் நாங்கள் பிற்படுத்துவது கூடாது என்கின்ற விடயத்தை அவர்கள் நினைவுறுத்துகின்றார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா விரும்புகின்ற நல்லமர்களை செய்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களையும் இமாம் அவர்கள் நினைவு கூறியவர்களாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றார்கள். எனவே இந்த ரமதான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் நாங்கள் இந்த ஷஅபான் மாதத்திலே இருக்கின்றோம். எனவே இந்த ஷஅபான் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தை நாங்கள் எவ்வாறு கடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கின்றார்கள். இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் இந்த ஷஅபான் மாதத்திலே எங்களால் இயன்ற அளவுக்கு நோன்பு நோற்று இந்த ரமதான் மாதத்துக்கு தயாராக வேண்டும் என்கின்ற விடயத்தையும், அதே போன்று இந்த ஷஅபான் மாதத்திலே எங்களுடைய நல்லமல்கள் உயர்த்தப்படுகின்றன. அந்த நல்லமல்கள் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் நல்லமல்கள் செய்தவர்களாக, நோன்பு நோட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஷஅபான் மாதத்தை அல்லாஹ்வுடைய தாஆவிலே வழிபாட்டிலே கழித்தோம். இந்த ரமதான் மாதத்தை அடைந்து இந்த ரமதான் மாதத்திலே நல்லமல்கள் செய்த நல்லடியார்களாக அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருவானாக என்று கூறி எனது ஹுத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله.